கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னங்க? ஸோ இது என்ன மந்த் ஆக்சுவலாக? ஸோ ஓகே, டிசம்பர் மந்த் என்பது உலகம் அறிந்த விஷயம். கொஞ்சம் பாடத்துக்குள்ளே வாங்க, ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே வாங்க. எடுத்தோடனே வெளியே போயாச்சு, பரவாயில்ல, டிசம்பர் மந்த்து தான். ஸோ இது என்ன மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பொறுத்த வரைக்கும் இது என்ன மந்த்துங்க? ஒரு செலிப்ரேஷன், ஒரு கிறிஸ்மஸ். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி முன் வச்சேன்னு வச்சுக்கங்களேன். இல்லை. கரெக்டுங்களா? கிறிஸ்மஸ்ங்கிறதே இல்லை. ஓகே, ரைட். சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சொல்லுகின்ற பொழுது ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. என்னது? எக்ஸ் மாஸ். அது என்ன எக்ஸ், அது என்ன மாஸ்? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா? நீங்கள் ரொம்ப நேரமாக அதுவே எக்ஸ்ன்னு பார்க்குறதுனால ஏதோ வருமானு கேட்குறேன். எக்ஸ், சரி, ஓகே. எக்ஸ் அப்படி என்றால் பொதுவாகவே இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்? அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிவைன் பண்ணி எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் அண்டு ஸ்கூல் டேஸ்க்கு நம்ம போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்கூல் காலேஜ் டேஸில் தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த அல்ஜிப்ரா, இந்த மேக்ஸு இதெல்லாம் நம்ம போடும்போது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர், இந்த கியூப் அப்படியெல்லாம் போட்டு ஃபைனல் எக்ஸ் ஈக்குவல் டு 36, 40 அப்படின்னு ஒரு வேல்யூ என்ன பண்ணுவாங்க? எக்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த எக்ஸ்மஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அன்னோன். கரெக்டுங்களா? அன்னோன், தெரியாத ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எக்ஸ் அப்படிங்கும் போது தெரியாதவை, மாஸ் அப்படி என்றால் மாஸ் ஒரு கூட்டம், ஒரு செலிப்ரேஷன். அப்படி என்றால் ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க? செலிப்ரேஷன் பண்ணுகிறார்கள். இப்படியும் எடுத்துக்கலாம், இது சரியாக பொருந்தி வரும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புரிந்து கொள்வதற்காக. கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி, என்னது மீனிங் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது சிஹெச்ஐ அப்படின்னு அந்த வேல்யூ குடிக்கும். சிஹெச்ஐ அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் என்னங்க? சிஹெச்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கிரைஸ்ட். அப்போ எக்ஸ் மாஸ் அப்படிங்கிறது விளக்கம் இருக்கு, இல்லைங்களா? சொல்லவே இல்லை, அப்படி ஒரு விளக்கமும் இருக்கு. இன்னொரு விளக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவ மதமாக அவங்க மாறுவதற்கு முன்பாக, நான் புரிஞ்சுங்களா? கான்ஸ்டன்டைன் அந்த ராஜா பீரியட்ல தான் எல்லா ரோமன்ஸும் என்னவா மாறினாங்க? கிறிஸ்துவா மாறினாங்க. அந்த ராஜா வருவதற்கு முன்பாகவே பேகன்ஸ், நீங்க நெட்ல போய் அடிச்சு பாருங்க, PAGAN, அந்த ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. தே ஆர் ஐடல் வர்ஷிப். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல 2 விதமான நோம்பியை கொண்டாடுவாங்க. ஒன்று வந்து சட்டன், சரிங்களா? அதே மாதிரி அந்த டிசம்பர் மாதத்தில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மித்ரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தே வர்ஷிப் ஃபார் காட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிசம்பர் மந்தில் வந்து சூரியன் உதிக்கும் நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது சூரியன் இருக்கும் நேரம், த டே வில் பி தி டார்க்னஸ். அதனால என்ன பண்ணுவாங்க? கேண்டில் லைட்ஸ்லாம், லைட் இருக்காது, கேண்டில்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யார் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரோமன்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த எக்ஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் வந்து எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு டிசம்பர் 25னா ரோமன்ஸ் ஞாபகமோ இல்ல பாகால் வர்ஷிப்போ யாருக்குமே வராது. டிசம்பர் 25னா எதுதான் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? டிசம்பர் 25னா எதுதான் ஞாபகத்துக்கு? வேற எதுவுமே கேட்கல. ஏன் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? டிசம்பர் 25னா எதுதான் ஞாபகத்துக்கு வரும்? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு அங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கனால உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை.
என்னன்னா, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா? இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா? எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லை என்றால் நோன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் தைரியமா இருக்கும். இல்லையா? பாத்தீங்களா, இது நல்ல ஒரு ஆன்சர். எஸ்ன்னா தானே பிரச்சனை, நோன்னு தானே பிரச்சனை. பேசாம என்ன பண்ணிடலாம், சரண்டர் ஆயிடலாம் சொல்ல மாதிரி தெரியாது அப்படின்ட்டு. டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ரீசன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பைபிள்ல என்ன இல்லைங்க, ரெக்கார்டு இல்லை. கேப்ரியல் தூதனாச்சும் சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. மதர் மேரி அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்களும் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அவர் ஃபாதர் சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவா சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லவில்லை. சீஷர்கள் சொல்லியிருக்கலாம், சீஷர்களும் சொல்லவில்லை. பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கலாம், அவங்களும் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அப்ப யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை, வேதாகமத்தில் இல்லாத ஒரு காரியத்தை கிறிஸ்மஸ் என்று இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? யோசிச்சு பார்த்துக்கலாம். இப்படி கோலாகலமெல்லாம் செலிப்ரேஷன் பண்றாங்களே, இது உண்மையாலே தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அன்றைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்பதை நம்ம கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கலன்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல எப்ப பிறந்தார் அப்படிங்கறதே வசனத்தின் மூலமா, சத்தியத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் என்பதை சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் வாயிலாக நம்ம கிளியரா என்ன பண்ணிக்கலாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு 3 மெத்தட் பார்க்க போறோம். 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் தி கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பர்த். அதாவது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருங்க, ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை கம்பேர் பண்ண, அவருடைய பிறப்பையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறப்பையும் கம்பேர் பண்ணும் போது ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டிங் ஃப்ரம் டெத். இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தார் அப்படிங்கிறதை அவர் மரணத்தின் மூலமாக வச்சு என்ன பண்ணலாம்னா, அவர் எப்ப பிறந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் ஆஃப் தி பர்த். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்தது என்பதை நம்ம பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த 3 மெத்தட் என்ன பண்ணலாங்க, கொஞ்ச நேரம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 மெத்தட் பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன கண்டுபிடிப்போம், என்ன கண்டுபிடிப்போம்? இல்ல ஆன்சர் ஒவ்வொரு மாதிரி வருது. இந்த 3 மெத்தட் பார்த்து முடிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சிருப்போம், கிறிஸ்மஸ் எப்பன்னு கண்டுபிடிச்சிருப்போம் அதானே? இல்ல என்ன கண்டுபிடிச்சிருப்போம், இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்பதை தான் கண்டுபிடிச்சிருப்போம். கிறிஸ்மஸ் கண்டுபிடிக்க வரல, நம்ம என்ன கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் என்பதை தான் நம்ம கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன். 6 மாசத்துக்கு யாரு மூத்தவருங்க, யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவோட 6 மாசம் மூத்தவர். என்ன நடக்குது பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 30, 31 வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இப்ப கேப்ரியல் தூதன் மரியாள் கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறாய், கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்னன்னு பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக. சடனா சொல்லும் போது அந்த அம்மாக்கு கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கும். பட் இந்த வார்த்தையை கேப்ரியல் தூதன் என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். இந்த அம்மா ஒரு டவுட்டாவே கேட்டு கொண்டு இருக்கும் போது கேப்ரியல் தூதன் இன்னொரு வார்த்தையும் சொல்றார். என்ன சொல்றார்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். புரிஞ்சுதுங்களா? அப்போ மரியாள் கிட்ட கேப்ரியல் தூதன் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா,
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு மீண்டும் என்ன சொல்றாருன்னா, உன் இனத்தாளாகிய அப்படிங்கறத யாரை பத்தி சொல்றார்? எலிசபெத் சொல்றார். அந்த அம்மாவை எல்லாரும் மலடின்னு சொன்னாங்க. இப்ப அந்த அம்மா மலடி இல்ல, இப்ப அந்த அம்மா என்னது? ஒரு கர்ப்பவதி. எத்தனை மாசம் அந்த அம்மாக்கு? 6 மாசம். அப்ப இயேசு கிறிஸ்து கரு, நல்லா புரிஞ்சுக்கலாம், மரியாள் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி யாருடைய எலிசபெத் வயிற்றுல யாருடைய கரு உருவாயிருக்குங்க? யோவான் ஸ்நானன் கரு உருவாயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதைதான் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 2 பேர்த்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத், மரியாள். ஸோ மரியாள் வயிற்றில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு. எலிசபெத் வயிற்றில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். டிஃபரன்ஸ் என்ன எனக்கு 2 பேர்த்துக்குங்க? 6 மாசம் டிஃபரன்ஸ். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிசபெத் எப்போ கரு அவங்க வயிற்றுல உருவாச்சு? கரெக்டுங்களா? அதுக்கு நேரடியான வசனங்கள் இல்லை, பட் புரிந்து கொள்வதற்கு அநேக வசனங்கள் இருக்கு. அது தெளிவா இருக்கு. அது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எப்படி யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை விட 6 மாதங்கள் மூத்தவராய் இருக்கிறார் என்பதை. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? யோவான் ஸ்நானகன் எப்போது பிறந்தார் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிக்குவோம். ஸோ யோவான் ஸ்நானகன் பெற்றோர் பேர் என்ன? அம்மா பேர் நமக்கு தெரியும், யாரு? எலிசபெத். ஏன்னா வந்துருச்சு. அப்பா பேரு ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கனால ரொம்ப நன்றி. ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஸோ சகரியா. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 1:5. லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். ஓகே, இங்க 2 பேரும் வந்துருச்சு. என்ன பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன். அப்படி என்றால் இந்த சகரியோட மனைவிதான் யாருன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத். இந்த சகரியா எந்த வகுப்புல ஆசாரியரா இருக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கலாம். எந்த வகுப்புங்க? பாருங்க, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன். சரிங்களா? சகரியா என்ன வகுப்புங்க? அபியா. இந்த பேர் நம்ம மறக்க கூடாது, அதுக்காக தான் நான் மீண்டும் சொல்றேன். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத். ஓகே, என்ன நடக்குது? இப்ப லூக்கா 1:8-9 வாசிப்போம். லூக்கா 1:8-9. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்படி என்றால் பாருங்க, அபியா என்னும் அந்த வகுப்பை சேர்ந்தவர் இந்த சகரியா அந்த சீட்டை வாங்கி கொண்டு என்ன பண்றாருன்னா ஆசாரியர் ஊழியம் செய்கிறார். அப்ப தேவனுக்கு என்ன பண்றாருங்க? தூபம் காட்டுகிறார். அந்த சமயத்துல என்ன நடக்குது? அப்போ ஒரு தூதன் யார்கிட்ட பேசுறன்னு பாத்தீங்கன்னா இந்த சகரியா கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? லூக்கா 1:13. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. சகரியாவே நீ பயப்படாதே. இப்ப தூபம் காட்டிட்டு இருக்கும்போது யாரு வந்துட்டாருங்க? தூபம் காட்டிட்டு இருக்கும்போது யாரு வந்துட்டாரு? தூதன் வந்துட்டார். தூதன் வந்தோடனே அவர் கொஞ்சம் பயந்துட்டார். என்ன சொல்றாருன்னா, சகரியா பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அப்படின்னா சகரியா என்ன வேண்டுதல் செய்திருப்பார்? என்ன வேண்டுதல் செஞ்சிருப்பாருங்க? இந்த வசனத்தின் வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் தேசம் நல்லா இருக்க வேண்டும், அப்படியே வேண்டுதல் செஞ்சிருப்பார். கண்டிப்பா செஞ்சிருக்கலாம், அது சகரியாக்கு தான் தெரியும். பட் வசனத்தின்படி அவங்க அம்மா, அவர் ஒய்ஃப் ரொம்ப நாளா மலடியா இருக்கிறது பார்க்கின்ற பொழுது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், என் மனைவி மலடின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா வேண்டுதல் செஞ்சிருப்பார். அதனாலதான் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்ப நம்ம புரிஞ்சுதுங்களா தெளிவா? அப்போ சகரியா என்ன கேட்டிருக்கிறார்? எங்களுக்கு ஒரு குமாரன் வேணும் என்பதை என்ன பண்ணிருக்காங்க? கேட்டிருக்கார். கேட்ட மாதிரியே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டார். யாரு அதை கன்ஃபார்ம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தூதன் என்ன பண்றாருங்க? கன்ஃபார்ம் பண்றாரு. சோ இது எப்ப நடக்குது? என்ன வகுப்பு இவரு? அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல சீட்டு வாங்கி
ஆசாரிப்பு, அதாவது அந்த ஆசாரியர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இப்ப லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்கள். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அப்ப என்ன நடக்குது? இவர் ஊழியம் செய்து முடிச்சிடுறார். முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன பின்பு என்ன நடக்குது? அந்நாட்களுக்கு பின்புனா இவர் ஊழியம் செய்த பின்பு, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த சகரியா ஊழியம் செய்த பின்பு வீட்டுக்கு போன பின்னாடி அந்த அம்மா என்ன ஆயிடுச்சுங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி என்றால் இவர் எப்போ ஊழியம் செய்தார் என்பதை நம்ம முதல்ல என்ன பண்ணணுங்க? கண்டுபிடிக்க வேண்டும். யாரு? சகரியா. அது என்ன அபியா வகுப்பு? அபியா வகுப்பு எப்ப போய் ஊழியம் செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா யோவான் ஸ்நானோட அதோட பிறப்பை நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். யோவான் ஸ்நானோட பிறந்த அந்த மாதத்தை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா யாரோட மாதத்தை கண்டுபிடிக்கலாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போறோம் பாருங்க. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3-4. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால். என்னன்னா இவங்க எல்லாருமே ஆசாரியர்கள் தான். தாவீது பார்க்கிறார். என்ன பார்க்கிறாருன்னா, இந்த இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலியாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறைமையை அங்க ஏற்படுத்துறார். இந்த முறைமையை ஏற்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது. வாசிங்க. எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின். அப்போ எலியாசார் புத்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர் இருக்கிறாங்க. வாசிங்க. இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். அப்போ இத்தாமார் புத்திரர் எத்தனை பேருங்க? 8 பேர். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ ஆசாரிய வகுப்பு முறை தாவீது பிரிச்சு கொடுக்கிறார். 16 + 8 = 24. ஒன்னு எலியேசர், இன்னொரு யாருங்க? இத்தாமார். பிரிச்சு கொடுத்துட்டார். 24 ஆசாரியர்கள் இப்ப இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை மாசம் தான் இருக்கு? 12 மாசம் இருக்கு. ஆனா ஆசாரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப 24 பேர் இருக்கிறாங்க. அப்போ 12 மாசமும் இந்த 24 பேர் உள்ள போய் வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி வேலை செய்ய முடியும்? மாசத்துக்கு 2 போட்டா என்ன பண்ணிடலாங்க? முடிச்சிடலாம். சரி, ஓகே, ரைட். அப்படி என்றால் 15 நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்வார். 15 நாளைக்கு என்ன பண்ணுவாருங்க? ஒருத்தர் வேலை செய்வார். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 24 ஆசாரியர்கள். இதுதான் கணக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டும் பாத்தீங்கன்னா, இந்த அபியா வகுப்பு எத்தனாவது மாசத்துல வருது? ஏன்னா இந்த அபியா வகுப்புல தான் யார் வந்திருக்கிறாருங்க? சகரியா வந்திருக்காரு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாங்க? கண்டுபிடித்திடலாம். இப்ப லேவி பாருங்க, 24 வகுப்புகள் இருக்கிறாங்க. மாசத்துக்கு 2 வகுப்புகள். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா 2 பேர் உள்ள போய் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வார்கள். எப்படி? 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 15ல இருந்து 30 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ முதல் சீட்டு நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் சீட்டு முதல் மாதம் 1ல இருந்து 15 வரை நான் புரிஞ்சுக்கலாம். 2ஆம் சீட்டு முதல் மாதம் 16 முதல் 30 வரை. 3ஆம் சீட்டு 2ஆம் மாதம் 1 முதல் 15 வரை. அதே மாதிரி 4ஆம் சீட்டு 2ஆம் மாதம் 16 முதல் 30 வரை. சரிங்களா? இது புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாரிய முறைமை சீட்டு. இவர் எந்த முறைமை? சகரியா. அதை நம்ம மறந்துட வேண்டாம். எந்த முறைமை? அபியா வகுப்பு. இப்ப என்றால் அபியா வகுப்பு எத்தனாவது சீட்டுல வரும்? அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். வாசிங்க. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7வது அக்கோத்சின் பேர் வழிக்கும், 8வது அபியாவின் பேர் வழிக்கும். ஓகே. அப்படி என்றால் இந்த அபியா வகுப்பு எத்தனாவது சீட்டுக்கு வருங்க? 8வது சீட்டுக்கு வரும். கரெக்ட். 8ஆம் சீட்டுனா எத்தனாவது மாதம்?
டிவைடட் பை 2. சிம்பிள். எவ்வளோங்க? 8ஆம் சீட்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் வரும். சரிங்க. 4ஆம் மாதம் எப்போ வரும்? 16 முதல் 30. கரெக்டுங்களா? அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கலாம். அபியா வகுப்பை சேர்ந்த சகரியா அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அது எத்தனாவது மாதம்? 4ஆவது மாதம். தேதி என்னதுங்க? 16ல இருந்து 30 வரைக்கும். டேட்டு நமக்கு கரெக்டாக கொடுக்கப்படல. டேட்டு இத்தனாவது 16, 18, 20 அப்படின்லாம் கொடுக்கப்படல. 16ல இருந்து 30க்குள்ள அங்க வேலை தூபம் காட்டி கொண்டு இருக்கும் போது தேவதூதன் வந்து என்ன பண்ணிருக்காருங்க? பேசியிருக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த சார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக, ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் கிடையாது, அது நம்ம கிரிகோரியன் கேலண்டர். இஸ்ரேல் தேசத்துக்கு முதல் மாசம் என்ன மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிப். சரிங்களா? ஆபிப் மாசம் தான் முதல் மாசம். அது அப்படியே நம்ம ஆங்கிலத்தில் வருகின்ற பொழுது ஏப்ரல் மாசம் வரும். இன்னும் நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்முடைய தமிழ் வருட பிறப்பு இருக்கு இல்லைங்க, புரிந்து கொள்வதற்கா தமிழ் வருட பிறப்பு அது எப்போ வரும்? ஜான்வரி 1, ஏப்ரல் 14 வரும். சரிங்களா? அந்த மாதிரி இவங்களுடைய கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிப். அது வந்து நம்ம யூஸ் பண்ற கேலண்டர் நம்ம பார்க்கின்ற பொழுது எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் வரும். இப்ப அபியா வகுப்பை சேர்ந்த சகரியா ஊழியம் செய்யறாருன்னா அது எத்தனாவது சீட்டுங்க? 8வது சீட்டு. 8வது சீட்டுன்னா 8வது மாதம், 4வது மாதம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த். இந்த மந்த்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தூதன் வந்து என்ன சொல்றார்? சகரியா பயப்படாத, உன் வேண்டுதல் என்ன ஆயிருச்சு? நிறைவேறிடுச்சு. உனக்கு ஒரு குமாரன் என்ன பண்ணுவாரு? உன் மனைவி வந்து ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்குறாங்க. அந்நாட்களுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவர் வேலையை செஞ்சு வீட்டுக்கு போன பின்பாக யார் கர்ப்பவதி ஆகுறாங்க? யார் கர்ப்பவதி ஆகுறாங்க? எலிசபெத். சரிங்களா? அப்படி என்றால் எங்க வீட்டுக்கு போன முன்னாடி ஆகஸ்ட் மந்த் அந்த அம்மாக்கு என்ன ஆகுது? கரு வயிற்றுல உருவாகுது. ஓகேங்களா? புரிஞ்சுதான்? இந்த இடத்துல கரு உருவாகுது. நம்ம இது நீங்க கால்குலேஷன் வச்சுங்க. இது 4வது மாசம். இது வந்து போன பின்னாடி என்னது? ஆகஸ்ட் 1ஆம் தேதியான்னு கேட்டுறாதீங்க, ஆகஸ்ட் மாசம். அவ்வளவுதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான், கிறிஸ்துமஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பேசணும். ஆகஸ்ட் 1ல சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட் 1ல சொல்ல. ஆகஸ்ட் மாசம் இந்த அம்மாக்கு என்ன இருக்குங்க? கரு உருவாக்கு. முதல் மாதம். ஓகே, இந்த அம்மாவுக்கு முதல் மாதம். ஒரு ஸ்திரீகளுக்கு கரு எத்தனை மாசம் சுமப்பாங்க? 12 என்பது முற்றிலும். இன்னும் ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. தப்பு தானே? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 9, 9.5, அதுக்கப்புறம் மேக்சிமம் என்னதுங்க? 10 தான். கரெக்டுங்களா? மேக்சிமம் 10 தான். பொதுவாகவே என்ன சொல்லணும்னா 10 மாசம் அப்படிம்பாங்க. 10 மாசம் ஒரு ஆரோக்கியமானதுக்கு 10 மாசம், நல்ல குழந்தை உள்ள இருந்த வரைக்கும் 10 மாசம். இப்ப ஆகஸ்ட் இந்த இதுல வந்து யோவான் ஸ்நானன் கரு யாரோட வயிற்றுல உருவாயிருக்கு? எலிசபெத். ஸோ ஆகஸ்ட் மந்த் 1, 2, 3, 4, 5, 6 என்ன வருதுங்க? 6 மாசம். ஆமா, எதுக்கு இந்த 6 மாசம் பார்த்துட்டு இருக்கிறோம்? இருங்க, இந்த சைடு வந்து சத்தம். எதுக்கு இந்த 6 மாசம்? எதுக்கு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட யோவான் ஸ்நானகன் என்னதுங்க? 6 மாசம் மூத்தவர். சரிங்களா? 6 மாசம் மூத்தவர். அதுதான் இந்த கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன நடக்குது? அந்த கேப்ரியல் தூதன் மரியாள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன் இனத்தால் ஆகிய எலிசபெத் சொல்றாங்க பாத்தீங்களா, கரு உருவா இருக்கு. எத்தனை மாசம் சொல்றாருங்க? 6 மாசம் சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி சொல்லுகின்ற பொழுது யாரோட வயிற்றுல கரு உருவாகுது? மரியாளோட வயிற்றுல யாரோட கரு உருவாகுதுங்க? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கரு என்ன ஆகுதுங்க? அங்க உருவாகுது. சரிங்களா? சோ எப்போ? ஜான்வரி தான். ஜான்வரி 6 படிச்சிடாதீங்க, ஜான்வரி தான். சரி, இப்ப நம்ம என்ன கணக்கு போட போறோம்? இதுல இருந்து 10 மாசம் கூட்டினா யாரோட பர்த்டே வந்துடும். கரெக்டு தானே? இதுல இருந்து 10 மாசம் கூட்டினா யாரோட பர்த்டே இல்ல, பர்த் மந்த். சரிங்களா? வந்துடும்.
கூட்டிடலாமா? ஏன் ஜான்வரி? ஜான்வரியில தான் என்ன இருக்குங்க? சரிங்களா, கரு உருவாயிருக்கு. ஸோ இங்க வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரு என்ன ஆயிடுச்சுங்க? உருவாயிருச்சு. யாரோட வயிற்றுல? மரியாள் வயிற்றுல. அந்த அம்மாக்கு 10 மாசம்னாலும் எந்த அம்மாக்குனாலும் 10 மாசம்னாலும் மரியாளுக்கு அவங்களுக்கு என்னதான் இல்ல, அவங்க மட்டும் சிறப்பு 12 அப்படின்னு இருக்க முடியுமா? இல்ல, அந்த அம்மாவுக்கு என்னதான் பாத்தீங்கன்னா 9.5 தான். 9.5ல இருந்து 10 தான். சரிங்களா? அப்படின்னு என்னாச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன 10? கரெக்டு தானே? என்ன 10? அப்போ அக்டோபர் மாசம் வருகின்ற பொழுது யார் பிறந்துட்டா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படிங்கிறத யார் சொன்னா? இதை முதல்ல கிளியர் பண்ணுறேன். அப்படிங்கிறது யார் சொன்னா? சபாக்களம் போகும்போது ஒரு பிரதர் சொன்னாருங்க. அப்படியா? இல்லை. எது நமக்கு சொல்லியிருக்குங்க? வேதாகமம். கிளியரா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நான் புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன். நீங்க ஆர்சி கேலண்டர் பார்த்துருந்தீங்கன்னா அது ஜான்வரி லாஸ்ட்டோ இல்லை ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கோ வந்து மாதா கருவுற்ற நாள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மாதா கருவுற்ற நாள் அப்படின்னு அந்த டே என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் டிசம்பர் வேண்டாம், நம்ம கால்குலேஷனுக்கு ஜான்வரியே எடுத்துக்குவோம். நீங்க போட்ட கேலண்டர்ல எப்படிங்க ஜான்வரி மாசம் போட்டுட்டு 12வது மாசம் கடைசியில வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க? நிறைய பேர் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லயே இருக்கு, கேலண்டர்லயே இருக்கு. நம்ம வந்து கேலண்டர் பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம எதை தான் பார்ப்போம்? சத்தியம் தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருந்தோம்? பிறப்பு. யோவான் சொன்ன பிறப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் என்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய இறப்பு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, ரைட். இறப்பு வச்சு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு தெரிய வேண்டியது முதல் ஒரு விஷயம், எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? இதுக்கெல்லாம் லேட்டே பண்ணக்கூடாது. மேலே தேவன் பார்த்துட்டு இருப்பார். என்னப்பா சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். எத்தனை வருஷம் வந்து வாழ்ந்துருக்காருங்க? 30. இப்பதான் சவுண்டே வருது. சரிங்களா? யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம், எல்லா ப்ரூஃபை பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷம் என்ன பண்ணிருக்காருங்க? வாழ்ந்திருக்கார். 33 வருஷம் தான் வாழ்ந்தார்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்கா? நீங்க இப்படி இல்லை கேப்பேன்னு சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணல, ஆன்சரே பண்றது இல்லை. 33 வருஷம் வாழ்ந்தார் சொல்லி பைபிள் இருக்கா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம் எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி இல்ல போய் தேடுனா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணாதுங்க? இருக்காது. சரிங்களா? ஆனால் இருக்கு. அது நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்போ இறந்தார் என்பதை நம்ம என்ன பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுல இருந்து அந்த பர்த்டே எப்போ பிறந்திருக்கிறார் என்பதை சில கால்குலேஷன் பண்ணுகின்ற பொழுது அந்த அக்டோபர் மாதம் வரை தான் நம்ம பார்க்க வேண்டும். அதை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை வருஷம் வாழ்ந்தார் என்பது கூட நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இறந்த மாதம் அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிறந்த மாதத்தை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நல்லா புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு கட்டளை, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் மந்த், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. ஸோ அந்த முதலாம் மாசம் என்னது? போன சார்ட்லேயே போட்டிருப்ப, ஆபிப் ஆர் நீசான். சரிங்களா? ஆபிப் அல்லது நீசான் 2 பேர் இருக்கு. ஒன்னா ஆபிப் இருக்கும் அல்லது நீசான் இருக்கும். ஆனா அநேக முறை வந்து நீசான் தான் குறிப்பிட்டிருக்கும். பட் ஆபிப்னு வர்றது ஒண்ணுதான். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம்னா எத்தனாவது மாதம் இது? இந்த மாதத்து பேர் என்னதுங்க? முதலாம் மாதம். ஆபிப் அல்லது
நீசான் மாசம். சோ என்ன சொல்றார்? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாசம் உங்களுக்கு பிரதானமான மாசம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாசத்துல தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை யாருக்கு செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறார். எங்க? எகிப்து தேசத்துல. அதனால சொல்றார், என்னை நினைவு கூறும்படி வருஷம் நீங்க என்ன பண்ணணுங்க? இந்த நாளை நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு என்ன நாள் தானே யோசிக்க தோணுது? ஏதோ ஒரு நாளை சொல்றாரு அப்படின்ட்டு. அது எந்த நாள் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு முன்பாக சரி வந்துருச்சு. ஸோ அது என்ன நாளுங்க? அது பஸ்கா பண்டிகை நீங்க என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்க அப்படின்னு. ஏன் பஸ்கா பண்டிகை நினைவு கூற வேண்டும்? அதுக்கு ரீசன் இருக்கு. என்னன்னா, அதான் எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஸோ அதுக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு? மோசே அப்பாயின்மெண்ட் பண்ணார். மோசே போய் பார்வோன்ட்ட பேசுறார். பார்வோன் விடுற மாதிரி தெரியல. 10 வாதைகள் என்ன பண்ணாருங்க? தேவன் அனுமதிச்சார். 9 வாதையில பார்வோன் விடவே இல்லை. 10ஆம் வாதை தான் என்ன வாதைன்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சன் சங்கார பிள்ளை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கங்க, 3 நாள் வச்சிருங்க, 14ஆம் தேதி அடிங்க, அடிச்சு அது ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? நிலைக்காலில் பூசிங்க. தூதன் கடந்து போகின்ற பொழுது யார் யார் வீட்டில் ரத்தம் இருக்குதோ அவங்க வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை காக்கப்படும். யார் யார் வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை மரணத்துக்குள்ளாக போகும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த தூதன் கடந்து போகிறார். அந்த வாதை வந்துருச்சு. யார் யார் வீட்டில் ரத்தம் இல்லையோ எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? மரணத்துக்குள்ளா போறாங்க, தலைச்சன் பிள்ளை. ஸோ இஸ்ரேல் ஜனங்களோட பிள்ளைகள் மட்டும் என்ன பண்றாங்க? காக்கப்படுகிறார்கள். அதனால தேவன் சொல்லிட்டார், இதை நீங்க மறக்க கூடாது. எப்பவுமே 1ஆம் மாதம் நீசான் மாசம் 14ஆம் தேதி இந்த பஸ்காவை ஒவ்வொரு வருஷம் நீங்க என்ன பண்ணணுங்க? கொண்டாட வேண்டும். இவங்க தப்பிக்கிறதுக்கு எது அங்க காரணமா இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் தப்பிக்கிறதுக்கு ஆடா ரத்தமா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆட்டுக்குட்டி அங்க அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணணுங்க? நிலைக்காலில் பூச வேண்டும். இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறோம். என்ன ஸ்டிக்கர் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அதோட பேஸ் எதுங்க? அதோட பேஸ் எதுன்னா இதுதான். சரிங்களா? இதோட பேஸ் இதுதான். என்ன நடக்குது? இதை இந்த பஸ்கா வருஷந்தோறும் தலைமுறையும் நீங்க கொண்டாட வேண்டும் என்றால் கண்டிப்பா யாரும் கொண்டாடி இருப்பா? யார் கொண்டாடி இருப்பாருங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருங்க? செலிப்ரேட் பண்ணிருப்பார். என்ன நடக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு க்ளூ கொடுக்கிறார், ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சேர்த்து கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டில் தான் வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சிங்க. எப்போ? நீசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்கா கொண்டாடுறதுக்காக. ஆனா என்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரித்தாரோ நமக்கு நல்லா தெரியும். அவர் யாருங்க? தேவ ஆட்டுக்குட்டி. நமக்காக பலியா இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்னைக்கு கிறிஸ்து மரிச்சாரோ அவருதான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? பஸ்காவா இருக்கிறார். அதை தான் அவர் சொல்றார், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிருக்காரு? பலியிட்டுப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆடு, புதிய ஏற்பாட்டில் நமக்காக ஆடு இல்ல. யாருங்க? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அதனாலதான் யோவான் ஸ்நானன் சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்பட்டுச்சாமா? அதுவும் பஸ்கால தான் அடிக்கப்பட்டுச்சு. அதனால அப்போஸ்தலன் பவுல் கிளியரா எழுதுறார், அது கிறிஸ்து, அது நம்மளுடைய பஸ்கா. சரி, இந்த பஸ்கா கிறிஸ்து அடிக்கப்பட்டிருந்தார்னா கண்டிப்பா அவரும் எத்தனாவது நாள்ல தான் அடிக்கப்பட்டிருக்கணும்? எத்தனாவது மாதத்துல? நீசான் மாசம் 14ஆம் தேதி. ப்ரூஃப் இருக்கா? அழகா ப்ரூஃப் இருக்கு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே
இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஓகே, பாருங்க, கிளியரா இயேசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணிட்டார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, ஏன்னா இன்னும் சாகல, இன்னும் மரணத்துக்குள்ள போகல. அப்போ மரணத்துக்குள்ள எப்போ போவார்? நீசான் மாசம் 14. அது நம்ம கிளியரா பார்த்துட்டோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, ஏன்னா இவர் தெரிஞ்சிருச்சார், இதுக்கப்புறம் பஸ்கா நம்மளால என்ன பண்ண முடியாது, கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம என்ன நம்மளே பஸ்கா ஆட என்ன பண்ண போறோம், அடிக்கப்பட போறோம்னு அவர் கிளியரா தெரிஞ்சிருச்சு. வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருந்து தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஈஸியா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அப்ப பஸ்கா அப்படிங்கிறது எத்தனாவது மாதம்? முதல் மாதம். ஸோ முதலாம் மாதம் 14ஆம் தேதி யார் மரணத்துக்குள்ள போறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள போறார். சரிங்களா? இப்ப நம்ம ஈஸியா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தார்? 33 வருஷம் வாழ்ந்திருக்கார். இப்போ இவர் பிறந்த மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை மைனஸ் பண்ண போதும்? ஒரு நிமிஷம் கேப் நான் விடுறேன். நம்ம மைண்டை நான் என்ன பண்ணுவோம், எதை கழிச்சா போதுங்க? யாரும் புரியலையா? கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, 6 மாசத்தை கழிச்சா போதும். கரெக்டுங்களா? 6 மாசம் கழிச்சா என்ன வரும்? 33 வயசு வரும். பிளஸ் 6 தான் என்னதுங்க? 33. கரெக்டுங்களா? 33 கரெக்டுங்களா? ஒரு 6 மாசம் கழிச்சுனா 33 வயசு எந்த மாதம் வந்தா 33 வயசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் 6 சேரும் போது தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. அப்படி 6 அங்க சேரும் போது 6 மாசத்தை கூட்டும் போது எத்தனாவது மாசம் வந்துச்சு? ஏப்ரல் மாசம். அதானே இறந்தாரு. கிளியருங்களா? இப்போ 6 மாசத்தை கழிக்க வேண்டும். எப்படி கழிக்கணும்? ஏப்ரல்ல இருந்து மைனஸ் பண்ணா இவர் 33 வயசு. கரெக்டுங்களா? 33 வயசு வரும்போது எந்த மாதத்துல வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்ப இறந்தார்? எப்ப இறந்தாருங்க? ஏப்ரல் மாசம். கரெக்டுங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம எத்தனை மாசம் கழிக்க வேணும்? 6 மாசத்தை கழிக்க வேண்டும். ஸோ மார்ச், பிப்ரவரி, ஜான்வரி, டிசம்பர், நவம்பர், அக்டோபர். அக்டோபர் வருகின்ற பொழுது 33 வயசு. கரெக்டுங்களா? 33 வயசு. சிம்பிள். அதாவது 33 வருஷம் கழிச்சா என்ன வந்துருங்க? 0 வந்துடும். கரெக்டுங்களா? நான் சொல்றது கன்ஃபியூஷன் இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு? ஈஸியா ஐடென்டிஃபை நம்ம பண்ண. அப்ப எத்தனாவது மாசத்துல இவர் பிறந்திருக்கிறார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஒருவேளை இயேசு கிறிஸ்து, உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன், 34 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்தோம்னா 34 வருஷம் உதாரணத்துக்கு புரியுங்களா? அப்போ இந்த அக்டோபர் மாசம் வருகின்ற பொழுது 33 வயசு, 34 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா இன்னொரு 1 வருஷம் சேரும் போது என்ன வந்திருக்குங்க? அடுத்த வருஷம் அக்டோபர் வரும்போது அவருக்கு என்னவாயிருக்கும்? 34 ஆயிருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? வருஷத்தை கண்டுபிடிக்கல. எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம்? எந்த மாசத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கின்ற பொழுது என்ன கண்டுபிடிச்சோம்? அக்டோபர் மாசம். செகண்ட் மெத்தட் பார்க்கின்ற பொழுது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அக்டோபர் மாசம். சரிங்களா? ஈஸியா கண்டு. அப்ப ரெண்டுலுமே எது வரவில்லை? ரெண்டுமே எது வரலைங்க? டிசம்பர் வரவே இல்லை. அதுதான் முன்னாடியே சொன்னோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ பிறந்த மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம். டேட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், டேட் என்ன பண்ணலீங்க? கொடுக்கவே இல்லை. நம்ம ஆளுக்கு டேட் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? என்ன நடந்திருக்கும்? சத்தியத்தை விட்டுருவாங்க, எதை பிடிச்சிக்குவாங்க? ட்ரூத் விட்டுருவாங்க, எதை பிடிச்சிக்குவாங்க? அந்த டேட்டை பிடிச்சிக்குவாங்க. டேட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆளு பண்ணுற வேற மாதிரி போயிடும். மொபைல் நம்பர்ல இருந்து கார் நம்பர் வரைக்கும் எல்லாம் அந்த டேட்டை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? அது ஒரு விக்கிர ஆராதனையே பண்ணிடுவாங்க. தேவன் எல்லாம் அறிஞ்சதை என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு மந்த் மட்டும் போதும், டேட் என்ன பண்ண வேண்டியதில்லை, அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. தெரியுங்களா? இப்போ 25 எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர். அது என்ன ஃபேன்சின்னு தெரிய மாட்டேங்குது. அது அப்படியே மைண்ட் செட் போயிடும். அதனால் தேவன் டேட்டெல்லாம் கொடுக்கல, என்ன மாசங்கிறது கிளியராக என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டார். அடுத்தது
இயேசு கிறிஸ்து 33 வருஷம்தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது பைபிள்ல ரெக்கார்டு இருக்கா? இதுதான் நான் கேள்வியா முன்னாடி கேட்டேன். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அப்போஸ்தலர் நடபடிகள், எபேசியர், வெளிப்படுத்தின விசேஷம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தா என்ன பண்ணாதுங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 33 வருஷம்தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது கிளியரான ப்ரூஃப் ஒரு ப்ராஃபஸி மூலியமா நமக்கு இருக்கு. எங்க இருக்கு? நீங்க பிக்சர் பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்க இருக்கு? தானியல் புஸ்தகத்துல கிளியரா இருக்கு. என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, தானியல் 3 வேளை என்ன பண்ணுவார்னா ஜபம் செய்யக்கூடியவர். அவர் என்ன ஜபம் செய்யறாருன்னா, அவர் வீட்டுக்கு போயிடுவார், பால்கனியை திறந்துட்டு யாருக்காக ஜபம் செய்வார்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்காக ஜபம் செய்வார். ஏன்னா இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யார் கிட்ட அடிமையா இருக்குங்க? நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜா கிட்ட அடிமையா இருக்கு. இவர் என்ன கேட்கிறாருன்னா, எப்ப ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுப்பீங்க, எங்க தேசத்துக்கு நாங்க எப்போ போவோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்டா தேவன்ட்டு கேட்கிறார். தானியல் கேட்டா தேவன் ரிப்ளை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இப்படிலாம் யாரும் சோகமா சொல்லணும். நம்ம கேட்டா ரிப்ளை பண்ணுவாரா இல்லையானா வேணா சோகமா சொல்லலாம். தானியல் கேட்டா ரிப்ளை பண்ணுவாரா பண்ண மாட்டாருங்க, கட்டாயமா பண்ணுவார். அது பாருங்க, தானியல் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். ஜபம் செய்யும் போது கூட என்ன ஒரு ஹம்பிள்னஸ் பாருங்க. ஆண்டவரே கேளும், கேளும் சொல்லிட்டாரா, பயம் வந்துருச்சு. ஆண்டவரே மன்னியும். நம்ம சொல்லல அவர் கேட்கணுமா? நம்ம தான் கச்சா முச்சான்னு கத்திட்டு இருக்கணும். தானியேலுக்குலாம் தெரியும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே கேளுங்கிறது அது ரொம்ப டஃப்பான வார்த்தை தான். அதனால சொல்றாரு, ஆண்டவரே மன்னியும், மன்னிச்சுங்க சொல்றாரு. ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறாரு, எப்ப எங்க தேசத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. தானியேல் இவரோ ஹம்பிள்னஸ் காமிச்சா, தேவன் இன்னும் ஒரு படிக்கு மேல போய் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். இப்படி இருக்கணுங்க, நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு. புரிஞ்சுதுங்களா? இவர் வேண்டி முடிக்கவே இல்லை. தேவனுக்கு தெரியுமில்ல, நாவில் சொல் பிறவாக்கு முன்னாடியே இன்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன வெளிப்பட்டுச்சு? கட்டளை வெளிப்பட்டுச்சு. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நல்லா கேட்டுக்கோ தானியேல், ஒரு தரிசனத்தை உனக்கு காமிக்கிறேன், அது நீ என்ன பண்ணுங்க, அந்த தரிசனத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். என்ன நடக்குது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறது. இது என்னது? ஆக்சுவலா இது தரிசனம். ஒரு புரிஞ்சுங்களா? அது ஒரு தரிசனம், ஒரு ப்ராஃபஸி. யாருக்கு சொல்றாருங்க? தானியேலுக்கு சொல்றார். ஏன் சொல்றார்? இவர் தான் கேட்டுக்கொண்டார். இவர் கேட்டுக்கொண்ட நிமித்தமாக தேவன் என்ன பண்றாருங்க? சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? நீ எப்பதானே போவேன்னு கேட்கிற, எப்பதானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்கிற, இப்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ, அதை நீ நல்லா அறிந்துக்கோன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வர வேணும். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் யாரோ ஒருத்தர் அக்கிரமத்தை என்ன பண்ணணுங்க? நிவர்த்தி செய்ய வேண்டும். நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், இப்ப நீதியே இல்லை, செத்து போச்சு. அந்த நீதியை ஒருத்தர் என்ன பண்ணணுங்க? மீண்டுமாக கொண்டு வர வேண்டும். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் யார் வர சொல்றாருங்க? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கிறேன். யாருங்க? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணதற்கும், உன் ஜனத்தின் மேல், இஸ்ரேல் ஜனங்கள் மேல், உன் ஜனத்தின் மேல், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், பரிசுத்த நகரம் எங்க இருக்குங்க? எருசலேம் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வாரம்? 70 வாரம். 70 வாரம் தீர்க்க தரிசனம்.
சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை ஆயிரம் வருஷங்க? என்னது? நல்ல வேலை கேட்டேன். 1000 வருஷமா? சரி இருங்க, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை வருஷம்? மாட்டணுமா? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை? 7000 வருஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷம். இதை நம்ம எப்போ படித்தோம்? ஹவு டு ஸ்டடி பைபிளில் பார்ட் 1க்கு முன்னாடியே படிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம மீண்டுமாக என்ன பண்ணிக்கலாங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? ஸோ பிதாவாகி தேவனுக்கு அவருக்கு ஒரு நாள் தான், ஆனால் அது நமக்கு எப்படி இருக்குங்க? 7000 வருஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் தான், அது எப்படின்னா 1000 வருஷம். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா இது எப்படிங்க? ஒரு வருஷம். அப்படி என்றால் நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். இப்போ 70 வார தீர்க்க தரிசனமாக இங்கே என்னப்பட்டிருக்குங்க? சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? 70 வாரங்கள். இப்போ சில விஷயங்கள் இதானது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 70 வாரங்கள், அதற்கு முன்பாக ஒரு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவர் கிளியர் ஒரு ப்ரூஃப் அழகா கொடுத்துட்டே வர்றாரு. அப்பா நீ கேட்டதை நான் சொல்லிட்டேன். எத்தனை வாரம் செல்லும்? 70 வாரம். யாரு வர வேண்டும்? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும். ஆண்டவரே 70 வாரமா? அப்ப இந்த 70 வாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? கரெக்டு தானே? இந்த 70 வாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தான் தேவன் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? தானியேல் நீ கேட்டுட்டா, இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள். என்ன விஷயம் அப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் முதல். அப்ப 70 வாரோட ஸ்டார்டிங் எப்பங்க? எப்போ எருசலேமை திரும்பி கட்டுகிறார்களோ அன்னையிலிருந்து 70 வாரம். புரிஞ்சுதுங்களா? ஏனென்றால் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. அன்னையிலிருந்து உனக்கு 70 வாரம் செல்லும் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இன்னும் விளக்கமா சொல்றாரு பாருங்க. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை வாரமாமா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டார். 70 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். அதே பிரிச்சு சொல்றார். இந்த இடத்துல எப்படி சொல்றார்? 7 + 62 எத்தனை வாரங்க? 69 வாரங்கள். ஆனா டோட்டலா சொல்லும் போது எவ்வளவு சொல்லியிருக்காருங்க? 70 வாரம். ஃபர்ஸ்ட் 69 வாரம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு டீட்டெயிலும் அவர் கொடுக்குறார். இப்ப எத்தனை வாரம் சொல்லியிருக்காரு? 69 வாரம். 69 வாரம் முடியும் போது யார் வந்துருவா? பிரபுவாக மேசியா என்ன பண்ணுவாருங்க? வந்துடுவார். கரெக்டுங்களா? பிரபுவாக மேசியா வந்து விடுவார். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை எப்போது வெளிப்பட்டுச்சு, அதை கண்டுபிடிச்சாதான் பிரபுவாக மேசியா வர மட்டும் அதை நம்ம என்ன பண்ண முடியுங்க? கண்டுபிடிக்க முடியும். எத்தனை வாரம்? 69 வாரம். இது கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? டோட்டலா 69 வீக்ஸ். சரி, இப்போ நம்ம ப்ராஃபஸிக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போகிறோம். 69 வாரம் என்றால் அது டேஸில் கால்குலேட் பண்ணால் எத்தனை நாட்கள் வரும்? கண்டிப்பாக கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்களே கணக்கு போட்டோம். எவ்வளோ? இங்கே தான் வந்துருச்சே, 483 நாட்கள். இது என்னது? இது என்னதுங்க? ப்ராஃபஸி. கரெக்டுங்களா? தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா எத்தனைங்க? ஒரு வருஷம். கரெக்டுங்களா? அப்ப 483 நாட்கள்னா எத்தனை வருஷம்? 483 வருஷம். 483 வருஷம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்ப எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறார்களோ அன்னையிலிருந்து 483 வருஷம் கால்குலேட் பண்ண, ஆட் பண்ணா யாரு ஞானஸ்தானம் எடுத்த டேட் வந்துருங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த டேட் வந்துடும். சரிங்களா? பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஓகே, நம்ம ஏற்கனவே இது ப்ரூஃபுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். என்னன்னா, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது 483 நாட்கள்ல நம்ம என்னவா கால்குலேட் பண்ணியிருக்கோம், 483 வருடங்களாக கால்குலேட் பண்றோம். சரிங்களா? இப்போ எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை எப்போ வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, பாபிலோன் இருக்கிற டைமான்னு கேட்டா பாபிலோன் பீரியட்ல கிடையாது. பாபிலோனுக்கு பின்னாடி யார் வந்தாங்க? இதனாலதான் நம்ம பழைய சப்ஜெக்ட்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. 5ஆம் உலக பேரரசு பார்த்துருக்கோமா சப்ஜெக்ட்? பல மாதங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்துள்ளோம். பாபிலோனுக்கு அப்புறம் என்னதுங்க, மேதோ பர்ஷியாவுக்கு அப்புறம் என்னது, நீங்களே சொல்லிருக்கீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேன். கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் என்ன ராஜ்யம்? ரோம ராஜ்யத்துல தான் யார் பிறந்தாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப பாபிலோன் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது கட்டளை வெளிப்பட்டுச்சான்னா, ஆளுகை செய்யணும் கட்டளை வெளிப்படவில்லை. ஸோ அதற்கு பின்பாக யாரு வராரு? மேதோ பர்ஷியால தான் அந்த பீரியட்ல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சிறிய தீர்க்கதரிசி. யாரு? நெகேமியா. என்ன காரன் பார்த்தீங்கன்னா, ஒரு பானபத்திரக்காரன், ஒரு முக்கியமான வேலை செய்யக்கூடியவர் இந்த நெகேமியா. என்ன முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கு உணவு என்ன பண்ணிடுவாங்கன்னா, சமையல்காரர்கள் கிச்சன்ல இருந்து எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க, ராஜபோக உணவு. ஆனா இவர் சாப்பிட மாட்டார். ஏன் சாப்பிட மாட்டார்? இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ன பண்ணுவானுங்க, சாப்பிட வேணும். சாப்பிட்டு அவர் உயிரோடு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். அந்த உணவை சாப்பிட்டு டெஸ்ட் பண்றது யார் தெரியுங்களா? நெகேமியா. இப்ப சொல்லுங்க, ரிஸ்கான ஜாபா இல்லையா நெகேமியாக்கு? ரிஸ்கான ஜாபா இல்லையான்னு கேட்குற, வேற ஒன்றும் இல்லை. ராஜாக்கு விஷ வச்சிருந்தா யார் முதல்ல செத்து போவா? ராஜா என்ன பண்ணிருப்பாரு? நெகேமியாவே, எனக்காக நீ என்ன பண்ணிட்ட, உயிரை விட்டுட்டேன்னு சொல்லுவாரே தவிர உயிரெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் ராஜாவோட உயிர் யார் கையில இருக்கு? நெகேமியா கையில இருக்கு. என்னதான் போர் வீரர்கள் அங்க போர்க்களத்துல இருந்து சண்டை கட்டினாலும் கிச்சனுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு உயிரை யார் கைப்பிடிச்சிட்டு இருக்காருன்னா நெகேமியா. அப்ப நெகேமியா மேல கொஞ்சம் யாருக்கு பிரியம் அதிகம்னு பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஷியன் கிங்கு இவருக்கு ரொம்ப பிரியம் அதிகம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட உயிர் யார் கையில இருக்கு? நெகேமியா கையில இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்தது. என்னன்னா, எப்பவுமே நெகேமியா ராஜா கிட்ட கொடுக்கறது இல்ல, கொடுத்துட்டு சோகமாலாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும். சோகமா இருந்தால் ராஜாக்கே டவுட் ஆயிரும், என்ன சோகமா இருக்கு, ஏதோ இவனை ஏதாவது வச்சுட்டானா அப்படின்ட்டு. அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நெகேமியா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சோகமா இருக்கிறாருங்க. இவருக்கே டவுட் ஆயிருச்சு. யாருக்கு? ராஜாக்கே டவுட் ஆயிருச்சு. ஏன் நெகேமியா இப்படி சோகமா இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் என்னோட உயிரை யார் காப்பாத்திட்டு இருக்கிறா? நெகேமியா காப்பாத்திட்டு இருக்கிறாரு. ஆனா நெகேமியா என்னவா இருக்கிறாரு? சோகமா இருக்காரு. ஆக்சுவலா ஏன் நெகேமியா சோகமா இருக்காருன்னா, நான் ராஜ சமூகத்துல ராஜா கூட இருந்து சந்தோஷமா தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய தேசம், என்னுடைய தேவனுடைய ஆலயம் என்ன இருக்குங்க, அங்க இடிஞ்சு போய் கிடக்குது. அங்க இடிஞ்சு போய் கடந்து நான் இங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே ஏன்பா நீ சோகமா இருக்கிறேன்னு கேட்கும்போது நெகேமியா கண்டுபிடிச்சா, இதுதான் ரைட் டைம். தேவன்ட்ட என்ன பண்ணிடலாம், சாரி ராஜா கிட்ட என்ன பண்ணிடலாம், கேட்டுடலாம். என்ன கேட்டுடலாம்? எங்க தேசத்துக்கு போய் நாங்கள் என்ன பண்ணோம், தேவனுடைய ஆலயத்தையும் மதுளையும் நாங்கள் கட்ட வேண்டும் சொல்லி கேட்டுடலாம் சொல்லிட்டு பாருங்க. நெகேமியா ஒரு செகண்ட் தேவன்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ராஜா கிட்ட கேட்டுட்டார். கேட்டோடனே ராஜாவை என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? நெகேமியா கேட்ட மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டார். விஆர்எஸ் எல்லாம் கொடுக்கல, பர்மிஷன். ஓகேப்பா நீ என்ன பண்ணு, போய் உன் தேசத்தை உன் ஆலயத்தையும் அலங்கத்தையும் நீ என்ன பண்ணு, காட்டு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டார். அது எப்போ கொடுத்தாரு தெரியுங்களா? கிமு 454. இது ஹிஸ்டரி.
நீங்கள் இதை பைபிளில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கூகுளில் போய் அடித்தாலே உங்களுக்கு கிளியராக ஆன்சர் வந்துடும். எப்போங்க? கிமி 454. அப்போது தேவன் தானியேல் கொண்டு சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ திரும்பி எடுப்பித்து கட்டுற நாட்கள் வரும் சொன்னார். பார்த்தீங்களா? அதிலிருந்து எத்தனை நாட்கள் செல்லும்? 483 நாட்கள். அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கிறார்? 483 வருஷங்கள். சரிங்களா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இவரு தாங்கிறக்கு வீடு, நகரம் கட்டுவதற்கு உட்டு, ஆலயம் கட்டுவதற்கு உட்டு, எல்லா பொருட்களுமே ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு தேவையானது எல்லாமே இங்கே நீ எடுத்துட்டு என்ன பண்ணு, போய் நீ நகரத்தையும் ஆலயத்தையும் கட்டு. சரி, அது 2 மட்டும் கட்டிட்டா போதுமா? நீ எங்க தங்குவ? உனக்கு சேர்த்து நீ என்ன பண்ணிக்கோ, கட்டிக்கன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட கிருபை வாங்கி, ராஜா கிட்ட கிருபை வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா போய் என்ன பண்ணிட்டாருங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்ப கட்டளை வெளிப்பட்டுச்சு? கிமு 454. ஸோ கிமு 54 இருந்து எத்தனை வருஷத்தை இப்போ நம்ம கூட்ட வேணுங்க? 483 வருடங்கள் கூட்டினா என்ன வரும்? கிபி 29 வரும். இதில் ஒரு கால்குலேஷன் என்ன, ஒரு கூட்டுன்னு சொல்லிட்டு கூட்டினா எப்படி கிபி 29 வரும்? ஏடியில் தான் கூட்டணும், பிசியில் என்ன பண்ணுவோன்னு மைனஸ். சரிங்களா? அப்படின்றால் இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டும்னா, 483 வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து 454 என்ன பண்ணணுங்க, மைனஸ் பண்ணால் என்ன வரும்? கிபி 29 வரும். சரிங்களா? கிபி 29ல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அதனால தான் எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படு முதல் பிரபுவாகிய மேசியா வர மட்டும் 483 வருஷம். கிபி 29ல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டார். சரி, கிபி 29ல் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரா? அதுக்கு பைபிளில் வசனம் இருக்கா? இருக்கு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அப்ப பாருங்க, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 என்னாச்சுங்க, வயதுள்ளவனா இருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆச்சு. என்ன தானியேல் கேட்டாரோ அந்த தானியேல் கேட்டதை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, செய்து நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஸோ பிரபுவாக மேசியா வரும்போது கிபி 29, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துக்கு 29 வயசு. இப்போ எத்தனை வாரம் தான் பார்த்துருக்குறோம்? டோட்டலாக எத்தனை வாரம்? 70. ஆனால் இப்போ எத்தனை வாரம் பார்த்துருக்குறேங்க? 7 + 62 எத்தனை வாரம்? 69. அதுதான் 483 நாட்கள், 483 வருஷம். ஆனால் டோட்டலாக இருக்கிறது எத்தனைது? 70 வாரங்கள். இப்போ எத்தனை வாரம் பெண்டிங்காக இருக்கு? இப்போ எத்தனை வாரம் பெண்டிங்காக இருக்குங்க? 1 வாரம் பெண்டிங்காக இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வயசு என்ன? தோராயமாக வயசு என்னங்க? 30 வயசு. சரிங்களா? 69 வாரம் பார்த்தாச்சு, இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ எத்தனை வாரம் பார்க்கணும்? 1 வாரம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. பாருங்க, அவர் 1 வாரம் அளவும் 69 முடிச்சுட்டு வரார். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பாருங்க, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணாருங்க, ஒழிய பண்ணார். இப்ப புரிஞ்சுக்கலாம், 1 வாரம், 1 வாரத்துல பாதியில அவர் என்ன பண்ணிட்டாருங்க, பாதி. 1 வாரத்துல பாதி எவ்வளோ? இது ரொம்ப ஈஸியானது. 1 வாரத்துல பாதி எவ்வளோங்க? 3. சரிங்களா? 1 வாரத்துல பாதி 3, 7ல் பாதி 3. சரிங்களா? அப்போ 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கும் என்ன பண்ணாருங்க, ஒளியை பண்ணார். சரி, இப்ப நம்ம பாதி மட்டும் எடுத்துக்கலாம்.
3 தீர்க்கதரிசனத்தில் 3னா எத்தனை வருஷம்? 3 வருஷம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது எத்தனை வயசு? 30 வயசு. இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 3 வருஷம். 3 வருஷம் முடிச்சுட்டு 33 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் தன் ஜீவனை என்ன பண்ணிட்டாருங்க? விட்டுட்டார். அதனால தான் 69 வாரங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது. 1 வாரம் அப்படிங்கும்போது இந்த 1 வாரம் தான் என்ன பண்ணுறாருன்னா அநேக ஊழியங்கள் அவர் என்ன பண்ணுறாருங்க? செய்கிறார். 3 வருஷம் எருசலேமே சுற்றி 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 வரார். இஸ்ரேல் ஜனங்க தான் கேட்கல. ஆனால் 3 வருஷம் எருசலேம் என்ன பண்ணுங்க? சுற்றி சுற்றி வரார். எல்லா விதமான காஸ்பல் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிவிட்டார். அந்த 1 வருஷம் பாதி சென்ற போது என்ன விட்டார்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ள அவர் போயிட்டார். ஸோ 1 வாரம் ஈக்குவல் டு 7 days. தீர்க்கதரிசனத்தில் 7 வருஷங்கள். 3 வருஷம் பாதி அப்படின்னு பார்க்கும்போது 30 + 3 = 33 வருஷம். இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோட இருந்த நாட்கள். ஸோ எப்போ இறந்தார்? பேக் டு அங்கே போயிடுவோம். நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணிருக்கிறாருங்க? அவர் இறந்தார். சரிங்களா? 33 வருஷம் முன்னாடி. அப்போ எப்போ பிறந்தார்? அக்டோபர் மாதம். சூப்பர். அக்டோபர் மாதம் என்ன பண்ண கிளியராக படிச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பு எங்கே இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் போனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே இருக்கு? ஆக்சுவலா தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு. சரிங்க, தானியேல் புஸ்தகத்தில் எங்கே இருக்கு? நல்ல வேலை கேட்டு அடிக்கடி இது கேட்டுக்கொண்டு போல் இருக்கு. தானியேல் புஸ்தகம் எங்கே இருக்குங்க? தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் கிளியராக நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மெத்தட் 3லையும் கண்டுபிடிச்சலாம். என்ன மெத்தட்? இது ரொம்ப கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கு. இந்த மெத்தட் 3 என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கிளைமேட், அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். தட்ப வெப்ப காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தூதன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் போது என்ன நடக்குது? லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே, எந்த நாட்டிலே? என்ன ட்ரையர், அதுக்காக நான் அடிக்கடி கேட்டது. எந்த நாட்டில்? இஸ்ரேல் தேசத்துல. அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, என்ன வயல்வெளியில் தங்கினா வயல் என்ன பண்ணிருக்கிறாங்க? தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை என்ன பண்ணிருக்கிறாங்க? அப்ப வீட்டுக்குள்ளையா வீட்டுக்கு வெளியே வா? வயல்வெளின்னா என்னதுங்க? வெளியே, வீட்டுக்கு வெளியே தங்கி ராத்திரியில மந்தையை என்ன பண்ணிக்கிறாங்க? காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். இப்ப என்ன பண்ண? தூதன் வந்துட்டார். அவர் இடத்துல வந்து நின்று என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்கப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன பண்ற உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ தூதன் சொல்லும் போது இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கல எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? வயல்வெளியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படி இருக்கும். நம்ம ஃபாரின் போயிருக்கிறாங்க, வேணா இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்துருக்கலாம். ஃபாரின் போனவங்க கண்டிப்பாக இந்த கிளைமேட் என்ன பண்ணியிருக்க முடியாது, நேரடியாக பார்த்து அனுபவிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பண்ணினா எத்தனை மைனஸில் இருக்கும் தெரியுங்களா? -4, 3, 1 அந்த மாதிரி போயிடும். சரிங்களா? நம்மனால ஏசி 18 டிகிரி போட்டாலே நம்மளால உள்ள உட்கார என்ன பண்ண முடியல, முடிய மாட்டேங்குது. சரிங்களா? ஃப்ரிட்ஜே நம்ம 16 தான் வைக்கிறோம் மேக்சிமம். அப்போது இந்த மாதிரி மாதத்துலலாம் வந்து வயல்வெளியில் தங்கி என்ன பண்ண முடியாதுங்க, மந்தையை காக்கவே முடியாது. சரிங்களா? சுத்தமாக முடியாது. அப்படி வயல்வெளியில் இருந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க. இவங்க செத்து போன பின்னாடி தூதன் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களே செத்து போய் கிடப்பாங்க உறைஞ்சு. அப்போ பிரயோஜனமே இல்லை. அப்படி என்றால் தூதர் வந்து சொல்லியிருக்கிறார், இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, வசனம் கிளியராக இருக்கு. அப்படி என்றால் அது எந்த மந்தில் வந்து ஆல்மோஸ்ட் நியர் டு டிசம்பர், ஆனால் அது டிசம்பர் கிடையாது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த குளிர் தான்,
ஆனால் வந்து பனி பெய்யல அப்படின்னு பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் இஸ்ரேல் தேசத்தில் எந்த மந்த் அந்த மாதிரி இருக்குன்னா ஆஸ் பர் கிளைமேட் இதுன்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம். கிளியராக இருக்கு. டிசம்பர் மாதம் என்ன இருங்க கம்ப்ளீட்டாக பனி பெஞ்சிரும். அப்போ டிசம்பர் மாதம் இல்லை. கிளியராக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 3 மெத்தடை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் எந்த மாதம்ங்க? அக்டோபர் மாதம். வசனம் தெளிவாக இருக்குது, சத்தியம் தெளிவாக இருக்குது, தீர்க்கதரிசனத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகே ரைட். அப்புறம் ஏன் பிரதர் டிசம்பர் 25 எல்லாரும் கிறிஸ்மஸாக கொண்டாடுறார்கள்? ஒரு கொஸ்டின் மார்க் வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேர் என்ன பார்த்தீங்கன்னா செமிராமிஸ். இந்த அம்மா பார்த்து நிறைய ஹிஸ்ட்ரி வந்து பைபிளில் இல்லை. ஆனால் இந்த அம்மா குறித்து நிறைய ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. பைபிள் இல்லை, நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவருடைய கணவர் பற்றி பைபிளில் இருக்கு. இந்த அம்மாவோடைய கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கு. இந்த நிம்ரோத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த வேட்டைக்காரன். பாபேல் என்ற கோபுரத்தை கட்டின ஒரு மிகப்பெரிய பலத்த வேட்டைக்காரன். இந்த இவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது இவனை எதிர்க்க யாருமே கிடையாது. அந்த வரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு வேட்டைக்காரனா என்ன பண்றாருன்னா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். இவன் வாழ்ந்த காலப்பகுதியிலேயே இன்னொரு அம்மா, இந்த அம்மாக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிராமிஸ். இந்த செமிராமிஸ் இந்த அம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் பிலாங் டு அசிரியன். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். அசிரியன் அந்த ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து அழகில் ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இவர் எப்படி இருக்கிறாங்க? மிகப்பெரிய ஒரு வேட்டைக்காரன். என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வேட்டைக்காரனா இருக்கிறது, இவர் நிறைய பேர் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணலைங்க, பிடிக்கல. அதே மாதிரி இந்த அம்மாவும் கொஞ்சம் அழகுல அதிகம், ஒரு டாமினேஷன் இருக்கிறனால நிறைய ஜனங்களுக்கு இந்த அம்மாவையும் பிடிக்கல. ஜனங்களுக்கு தான் இவங்கள பிடிக்கல, ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பிடிச்சிருச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ அடல்டரின்னு போட்டிருக்கும். அடல்டரி இதெல்லாம் உண்மை. அடல்டரின்னு போட்டிருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு வந்து அடல்டரி மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா வயிற்றில் உருவாயிருச்சு. இந்த குழந்தை உருவானோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அடல்ட்ரி மூலமா குழந்தை உருவாயிருச்சு. உருவான பின்னாடி மேரேஜும் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ண பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் யாரை கொண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுறாங்க. நான் இப்போ சொல்றதெல்லாம் 100% உண்மை, ஹிஸ்ட்ரி. கொண்டுறாங்க. கொன்ன பின்னாடி இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா நிம்ரோத்தை கொண்டுட்டா யாரை கொண்டுருவாங்க, யாரை கொண்டுருவாங்க, நம்ம மேலேயும் பிடிக்காம இருக்கிறாங்க, நம்மளும் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு கதை கட்டுச்சு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொன்னீங்கல்ல நிம்ரோத்து, அந்த நிம்ரோத்து மூலியமா, அதை நிம்ரோத்து இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் இருக்கிறாரு. அந்த சூரியன் கதிர் மூலமாக என் வயிற்றுல என்ன ஆயிடுச்சு, ஒரு கரு உருவாயிருச்சு. சரிங்களா? எனக்கு என் வயிற்றுக்குள்ள ஒரு கரு இருக்கு. அந்த கரு எதன் மூலியமா உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மூலமா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கரு உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கட்டி விட்டாங்க. எதுக்காக இந்த அம்மா கதை கட்டி விட்டாங்க? இவங்க உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயம். அடுத்த விஷயம், ஆஸ் அ அடல்ட்ரி மூலமா இவங்களுக்கு என்ன வந்திருக்குங்க, கரு உருவாயிருக்கு. இப்ப ஜனங்கள் அந்த குழந்தையை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, தப்பா பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க தெரியும்? ஆமா ஆமா நிம்ரோத்தை கூட இந்த இவர் கல்யாணம் பண்ணிச்சே இந்த அம்மா, ஆனா நிம்ரோத்தை சீக்கிரம் என்ன பண்ணிட்டா, நம்ம கொலை செஞ்சுட்டோமே, அப்படி குழந்தை பிறக்குன்னா இந்த அம்மா சொன்னது உண்மை. எப்படி? சூரியன் மூலியமாக குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து தெய்வமாகவே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து தமிழ் என்ன பேர் தெரியுங்களா, வான ராகினி. அப்போ இந்த அம்மா எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாகான் வர்ஷிப், PAGAN தான் முன்னாடி சொன்னேன். இந்த பாகான் வர்ஷிப் எங்கே இருக்குன்னு பாருங்க, அசிரியா தேசத்தில் தான் இருக்கும். இந்த பாகான் வர்ஷிப் தான் இன்னைக்கு நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாருன்னா பின்பற்றினார்கள். இந்த அம்மாவுடைய ஒரு ஐடியல் எப்படி இருக்கும், ஐடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா எப்பவுமே ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் பேஸ். இந்த அம்மா என்ன பண்ணிருக்க, ஒரு குழந்தைய
கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விக்கிரக ஆராதனையும் வந்துச்சு. எகிப்தில் ஒரு விக்கிரக ஆராதனை வந்துச்சு. அங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கையில் என்ன பண்ணியிருக்குங்க, குழந்தைய வச்சிருக்கும். இந்த அம்மா என்ன சொல்ல, சூரியன் மூலியமாக பிறந்த குழந்தை. அதே அப்படிதான் ஆர்சியிலே ஒன்று உருவாச்சு. அவங்களோட பிலீஃப் சூரியன் மூலியமாக. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் சூரியன் ஒரு பேரும் இருக்கு. ஒரு அம்மா ஒரு கையில் என்ன பண்ணியிருக்கேன், குழந்தைய வச்சுக்க. ஏன் இந்த ஆர்சி பீப்புள் இதை நான் இறுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டேன்னா, காரணம் இது முன்னாடி அவங்க எதை வணங்கிட்டு இருந்தாங்க, இதைத்தான் வணங்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஒரு நாளடைவுலாக பைபிளையும் வசனத்தை வச்சு ஒரு சிலை வழிபாடாக என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இது பைபிளில் உங்களை குறித்து ஏதாச்சும் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அம்மாவை இஸ்ரேல் தேச ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்களா, வணங்கிட்டு இருந்தாங்க, தூபம் காட்டிட்டு இருந்தாங்க. பாருங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனேரியின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். பாருங்க, சாலமோன் சீதோனேரியும். இந்த சீதோனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீதோனியர் தேசத்தை சேர்ந்தவங்க தான் இந்த செம்ராமிஸ். SEIUS அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை பேசக்கூடியவர்கள் தான் இந்த அசிரியன்ஸ். அந்த காலத்தில் அந்த லாங்குவேஜ் பேசிட்டு அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ஜனங்கள். அது பின்னாடி சாலமோன் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் சொல்ற, சாலமோன் சீதோனியரின் தேவியாக அஸ்டரோத் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த அஸ்டரோத்துங்கிறது வேற யாருமே கிடையாது, இந்த செம்ராமிஸ். இந்த செம்ராமிஸ் கையில குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இது சேர்ந்ததா என்னதுங்க, அஸ்டரோத். இதுக்கு தமிழ் என்னன்னு பாத்தீங்கன்னா வான ராகடின்னு சொல்லுவாங்க. வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். புரிஞ்சுதுங்களா? அப்போ அவன் சொல்லிருக்க பாருங்க, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து என்ன பண்ணுங்க, நீக்குங்க. அஸ்தரோத்துங்கிற அம்மா தான் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும் கையில குழந்தை வச்சுட்டு இருக்கும். சரிங்களா? இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சரி, இந்த அஸ்தரோத்தை வணங்குறாங்களேன்னு சொல்லி படிக்கிறோமே, அஸ்தரோத்தை எப்போ வணங்குவாங்க? அந்த அம்மா சூரியன் கதிர் மூலமா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்துச்சு பாத்தீங்களா, அந்த டேட்டு தாங்க டிசம்பர் 25ஆம் தேதி. சரிங்களா? இதைத்தான் ரோமன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ரோமன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் அது கிறிஸ்தவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இதை தெரியாம அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காருங்களா, கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்தாலே ஒரு செலிப்ரேஷன், சாண்டா கிளாஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்கு? இல்லவே இல்லை. கிபி 300க்கு மேலதான் சாண்டா கிளாஸே உருவாச்சு. இன்னைக்கு டிசம்பர் 25 நிறைய பேர் வணங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகி தேவனே கிடையாது. இது யாரு தெரியுங்களா, அஸ்டரோத். சாத்தான் மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான், இவங்க மனக்கண்களை குருடாக்குனது சரியா இருக்கு, எப்படி போயிட்டு இருக்காங்க வார் அப்படின்னு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெரியுங்களா, அஸ்டரோத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை என் பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாருங்க, பைபிள்ல சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் நம்மகிட்ட என்ன தெரியுங்களா சொன்னாரு, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்காக செய்யுங்கன்னு சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். நான் ஏன் இந்த பூமிக்கு நான் மரித்தேன் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, அறிஞ்சுக்குங்க. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அது என்னைக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த அப்பத்தை எடுக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு முறையும் அந்த திராட்சரசத்தை நம்ம பானம் பண்ணுகின்ற பொழுது, எதற்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார் என்பதை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. இதை மட்டும் செய்யுங்களே தவிர நான் சொல்லாததெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க தான் சொல்லிட்டு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, சாத்தான் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறது இல்லை, சொல்லாததை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஒரே விஷயம்தான். ஏன்னா அவருக்கு அதுக்காக தாங்க வந்தாரு. என் மரணத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. அவரை பிறப்பை நினைவு கூறுங்க. அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதனாலதான் தேதி இல்லை, மாதம் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை, அது அவர் விரும்பவும் இல்லை. அப்படி இருந்து செய்யறாங்களே பிரதர். காலங்காலமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோமே, காலங்காலமா நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோமே, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுக்கு வசனம் இருக்கு. மார்க் 7:8. மார்க் 7:8 நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய். பாரம்பரியம் தான் பாரம்பரியம். நீங்க தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். தெரியுங்களா? நான் கிளியரா சொல்லிட்டீங்களா? டிசம்பர் 25 இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? ஓப்பனா சொல்லிட்டா விக்கிராராதனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸுக்கு தான் தலை தீபாவளின்னு இருக்கு. அது என்ன கிறிஸ்தவருக்கு தலை கிறிஸ்துமஸ்? எங்கேயாவது தலை கிறிஸ்துமஸ் இருக்கா? மாப்பிள்ளைக்கு கறி போடு அப்படின்ட்டு இருப்பாங்க. எங்கெங்க பைபிள்ல இருக்கு? வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். இருக்கா தலை கிறிஸ்துமஸ் ஏதாச்சும் இருக்கா? டென்ஷன் ஆயிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரு, தலை கிறிஸ்துமஸ் அப்படின்ட்டு வீடே பரபரங்கும். ஏசு கிறிஸ்து அழகா சொல்லிட்டு போயிருக்கார், என் மரணத்தை மட்டும் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. சரிங்களா? எங்கிருந்து வந்துச்சு? இங்கதான் பாருங்க. ஏசாயா 1:13 ஏசாயா 1:13 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். கிறிஸ்துமஸ் கவரு, கிறிஸ்துமஸ் காணிக்கையெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர. அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு? கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? ப்ளம் கேக் சாப்பிடாம என்ன ஆயிர போகுது? ஒன்னும் ஆக போகிறது இல்லை. இனி வீண் காணிகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. என்ன சொன்ன? தூபம் காட்டுறது எனக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். என்ன சொல்றேன்? இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சகிக்க மாட்டேன். அதனாலதான் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல நம்ம கிளியரா பார்த்தோம். பாபிலோன் கிட்ட போய் சொல்லாத, அது குணமாகாது. அவளை விட்டு நீ என்னப்பா வெளியே வா. முதல்ல வெளியே வந்துட்ட. ஏன்னா அது அழிவுக்குள்ள போகுது. இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. என்னது? உங்க மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என்ன பண்ணுது? என் ஆத்மா வெறுக்கிறது. ஆல் சோல்ஸ் டேல போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு யூஸும் இல்ல. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? உயிரோட எழுப்பிடுவார். உங்க பண்டிகைலாம் எனக்கு என்னது, விருப்பம் இல்லை. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. எப்படி இருக்குங்களாமா? இதுக்கு மேல எப்படிங்க சொல்ல முடியும்? நான் சகிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் ஆத்மா எப்படி இருக்கு? வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தொடர்ந்து வாசிங்க. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அவைகளை சுமந்து நான் என்ன பண்ணேன்? இளைத்து போனேன். நம்மளால பாத்தீங்கன்னா பொதுவாகவே அங்க இருக்கும் போது வருஷத்துல சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 நாள் தான் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. ஒன்று நியூ இயர், ஒன்று கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர். குட் ஃப்ரைடே கூட பண்ணு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்புறம் கண்டிஷன் போட்டுங்க, அப்பாவும் பையனு கண்டிஷன் போட்டுங்க. அங்கே வருங்கப்பா, இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டு நீ அப்புறம் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான். சடங்கு, சம்பிரதாயம், ஒரு ஃபார்மாலிட்டிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திடீர்னு சர்ச்சுக்கு வந்துட்டு அன்னைக்கு மட்டும்தான் போய் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறது. கைகளை விரிச்சு அப்படியே ஜெபம் பண்ணுறது. கைகளை விரிச்சு ஜெபம் பண்ணால் தேவன் கேட்டுருவாரா? பண்ணுறதெல்லாம் அக்குறமா. ஆனால் கைகளை விரிச்சு ஜெபம் பண்ண கேட்பாரா? கேட்கவே மாட்டார். பாருங்க, ஏசாயா 1:15. ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை விரித்தாலும் இப்படி இல்லை. எப்படிங்கிறது? அப்படி 2 கையை விரிச்சு வானத்தை நோக்கி நீங்க என்னதான் கதறி கூப்பிட்டாலும் தேவன் என்ன சொல்றார்? நான் வெறுக்கிறேன், சகிக்க மாட்டேன். முதல்ல நான் என்ன சொல்றேன்னா அதே கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றேன், மற்றதெல்லாம் நான் கேட்கறேன்னு சொல்லிட்டார். உன் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு என்ன பண்றேன்? மறைக்க. அப்ப என்ன நடக்கும்? தேவனுடைய வார்த்தை கேட்காம ஒருத்தர் கையை விரித்து ஜெபம் பண்ண என்ன கேட்கும்? நீ வாட்டு கையை விரிச்சு சொல்லி தேவன் என்ன பண்ணிக்குவாருங்க? கண்களை மூடிக்கொள்வார். பார்க்க மாட்டார், அவ்வளவுதான்.
நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் என்னது? கேளேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும். சில பேர் தேவனுக்கே கட்டளை போடுவாங்க, இறங்கும் ஆண்டவரே அப்படிம்பாங்க. அவர் அப்படிலாம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசினாலும் அவர்லாம் இறங்க மாட்டார். புரியுறது இல்லை, ஜனங்களுக்கு புரியுறது இல்லை. தேவன்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசக்கூடாது. அதுக்கு தான் ஒரு வசனம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? தேவனே கவனியும் சொல்லும் போதே மன்னிப்பு கேட்டார், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்ட்டு. அவ்வளோதான். ப்ரேயரில் வந்து நம்மளுடைய ஹம்பிள்னஸ் தான் இருக்க வேண்டும், நம்ம தாழ்மை இருக்க வேண்டும். அப்படி தாழ்மை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? பிளெஸிங் கொடுத்துருவார். சரிங்களா? நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் 48 மணி நேரம் நின்று ஜெபம் பண்ணாலும், கத்துன்னு கத்துனாலும், எத்தனை அல்லேலூயா போட்டாலும், மிகுதியா ஜெபம் பண்ண நான் என்ன பண்ணேன்? கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் எப்படி இருக்கு? ரத்தத்தினால் நிறைந்திருக்கு. பாருங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை நான் என்ன பண்றேன்? பகைத்து வெறுக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒன்னேதான் சொல்லிட்டு போனார். என்னது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மரணத்தை மட்டும் நினைவு கூறுங்க, போதும், வேற எதுவுமே வேண்டாம். சரிங்களா? உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு அஸ்ட்ரோத், ஒரு பாகானோட வர்ஷிப்பு, ஒரு செம்ராமிஸ் அந்த அம்மாவோட வர்ஷிப்பு டிசம்பர் 25ஆம் தேதி எல்லா கிறிஸ்தவோட போய் அதை செலிப்ரேட் பண்ணும்போது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அது கண்டிப்பா பிரியமா இருக்காதுங்க. வசனம் சொல்லவே இல்லைங்க. பொதுவாகவே அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கும். 4 மணிக்கு 3 மணிக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. கூட்டிட்டு வச்சுட்டா தூங்கி வலிஞ்சு, அது எப்படியா, ஏன்னா கண்டிப்பா தூக்கம் வரும், மாமிச பலவீனம், தவறு ஒன்றுமில்லை. ஒரு 4:30 மணி 5 மணிக்கு பெல் அடிக்கும் போது பாட்டை போட்டுருவாங்க. போட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு கிறிஸ்மஸே வரும். என்ன பாட்டு? நீங்கள் சிரிக்கிறதுனால நானே சொல்லிடுறேன். அந்த பெத்லகேமில் பிறந்தவரே போட்டு பார்த்தீங்களா, ஆரம்பிச்சுட்டாதான் வருது. அது வந்து அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவ மைந்தனாகும் போது அப்போதான் எந்திரிப்பாங்க உட்காந்து, வந்துருச்சு பாட்டு அப்படின்னு. பங்குமுறும் பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே, அப்படி ஆறீரோ ஆறீரோன்னு ஆரம்பிச்சிருவார். இந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே ஏதோ கிறிஸ்மஸே செலிப்ரேட் பண்ண மாதிரி பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நேரம் கறிக்கடைக்கு போயிடுவாங்க, அது வேற விஷயம். அந்த டைம்ல அது மட்டும்தான். இப்படி எல்லாம் பாட்டு பண்ண தேவனுக்கு பிடிக்குமா? அது அது ஒரு ரைமிங், அது ஒரு ஆறீரோ ஆறீரோ, அப்புறம் ஆறாரோ ஆறீரோ, எதுகை மோனெல்லாம் கரெக்டாக தான் போட்டு பாடுவாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்றார்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. சரிங்களா? அதுக்கப்புறம் உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அவரு எழுதும் போது ஹையஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை மட்டும்தான். சரிங்களா? ட்ரம்ஸ் எல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிழிஞ்சிட்டு வெளியே வந்துடும், அடிச்சு போட்டு அங்கே ஹெவனுக்கே கேட்கும், அந்த மாதிரி சவுண்ட் வச்சு விட்டுறது. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கையை விரிச்சாலும் கேட்க மாட்டேன், சவுண்டை வால்யூம் ரைஸ் பண்ணி விட்டு மியூசிக் போட்டாலும் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். என் வார்த்தை கேட்காம நீ வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தனா அது என்ன பண்ண? எனக்கு அருவருப்பாக, என்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்லி கிளியரா முடிச்சிட்டாரு. அப்படி என்றால் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து வேதத்துல இல்லாத ஒரு காரியம், தேவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம், தேவன் சொல்லாத ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை மட்டும் நமக்கு சொல்லிட்டு போயிடுறார். என்னது? நான் எதற்காக வந்தேன், எதற்காக உங்களுக்கு நான் ரத்தம் சிந்தினேன், எதற்காக நான் ஜீவனை விட்டேன். இன்னொரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டுங்க. இந்த சமயத்துல இத்தனை ஜனங்கள் இருக்கும் போது நான் உங்களை மட்டும் கூப்பிட்டு ஏன் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்? இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டுங்க. நினைவு கூர்ட்டு என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, அதை பின்பற்றி நடக்கிறோமோ, நிச்சயமாகவே தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளையே ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இல்லை. அது என்ன வர்ஷிப்னா, இட்ஸ் அ ஐடியல் வர்ஷிப் என்பதை கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன்.